வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 400 ரூபாயா விலை உயர்ந்திருக்கு. முல்லைப்பூ 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்திப்பூ 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சம்மங்கிப்பூ 1 கிலோ விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி 1 கட்டு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. செண்டு மல்லி 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நந்தியாவட்டம் பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா 1 கட்டு 200 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பட்டன் ரோஸ் 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மறிக்கொழுந்து 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 50 ரூபா அதிகரிச்சிருக்குங்க. நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்க போகிறீங்கன்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாகவே வாங்கிக்கோங்க. இல்லைன்னா மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் இருக்குதோ அங்கே நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம். நான் கிலோ கணக்கில் விலைகளை சொல்லியிருக்கேன். நீங்கள் சேரு கணக்கில் வாங்க போகிறீங்கன்னா ஒரு சேரு அப்படிங்கிறது 300 கிராம். 1 கிலோவுக்கு 3 சேருக்கு மேலே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி விலைகளை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள்லாம் விலைக்குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.